இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பட்ஜெட் ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக்சட் பட்ஜெட்டாக சொல்லலாம். பட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறு குறு தொழிலுக்கு வந்து ஒரு சாதகமான பட்ஜெட்டாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமான ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து இப்போது சொல்லிடுறேன். கோயம்புத்தூருக்கு இது வந்து வரணும் அப்படின்னு வந்து நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒன்று வந்து இந்த சிஜிடி எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்குங்க. தட் இஸ் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இந்த ஃபண்டு வந்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. புது கஸ்டமர்ஸு பழைய கஸ்டமர்ஸ் 2 பேர்த்துக்குமே வந்து இது வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து கேபிட்டல் குட்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கவர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இது வந்து ஏதோ ஒரு சொத்து வந்து நீங்கள் வந்து இது அடகு வச்சு தானே வந்து வாங்க முடியும். இது வந்து இந்த ஸ்கீமில் வந்து அந்த மாதிரி வந்து அந்த அடகு வைக்க வேண்டியதில்லை. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்து அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் குட்ஸ் வருதுன்னா புது மெஷினரி வாங்குறவங்க வந்து இந்த இது வாங்கலாம். ஸோ சிறு குறு தொழிலுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டலும் வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு. அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்கு, அதாவது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தான் வாங்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சிறு குறு தொழில் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க வந்து டைமுக்கு வந்து அவங்களுக்கு மெட்டீரியல் போய் சேரும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. முந்தி வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும்னா இந்த பிளாட்ஃபார்மில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. லெகசி இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ரிவைவல் ஆஃப் லெகசி இண்டஸ்ட்ரீஸ்னு வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பம்ப் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து லெகசி இண்டஸ்ட்ரி கணக்கில் தான் வருது. அதில் வந்து என்ன ஃபண்ட் அலோகேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து நாங்கள் பட்ஜெட் ஃபைனல் டீட்டெயில்ஸ் வர்றப்போ வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி ஃபார் அதாவது பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், அப்புறம் சோலார் பேனல்ஸ்க்கான கிளாஸ், இது 2க்கான மூலப்பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வந்து டியூட்டி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா வந்து இது எல்லாமே சைனாலேருந்து திருப்பி வந்துட்டுருக்கு. இதெல்லாமே வந்து சைனாலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ரேர் எர்த் அப்படிங்கிற அந்த பர்மனெண்ட் மேக்னெட். இந்த பர்மனெண்ட் மேக்னெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மோட்டர்ஸ்லையும் வந்து இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. சோலார் மோட்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ட்ரோன் மோட்டர், ஃபேன்ஸு, பிஎல்டிசி மோட்டர்ஸு, இந்த இவிசிக்கு வர்றது எல்லா இடத்துலையுமே இந்த மேக்னெட்டுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அங்கமாயிருச்சு. இது வந்து நம்ம சைனா மேலே டிபெண்ட்டாகவே இருந்துகிட்டு இருந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6-8 மாதத்துக்கு வந்து பேனே பண்ணிட்டாங்க எக்ஸ்போர்ட். அதனால் வந்து இங்கே வந்து அந்த மேக்னெட்டே சப்ளை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அதோட மைனிங் வந்து இந்தியாவில் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வந்து நான் பார்க்குறோம். இப்போ அதை வந்து உடனடியாக இந்த வருஷம் அது சால்வ் பண்ணுமான்னு ஆகாது. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் பார்க்குறோம். ஒரு 3 years 5 years கழிச்சு அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சைனா as far as பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்புகிறோம். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்கான பட்ஜெட்டாக தான் பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டில் நிறைய எம்ஃபசிஸ் வந்து டுவர்ட்ஸ் பயோஃபார்மா கொடுத்துருக்காங்க, செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரிக் செக்டார் கொடுத்துருக்காங்க, ரேர் எர்த் மெட்டல்ஸ்க்கான செக்மெண்ட்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க, ப்ரொமோஷன் ஆஃப் டூல் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம நிறைய சைனாலேருந்து வாங்கிட்டு இருக்கோம், இல்லை சில தடவை கிடைக்காம போகுது. ஸோ அதை இண்டிஜினியஸாக பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு என்னென்னாங்க, ரொம்ப வருஷமாக டெக்ஸ்டைல்ஸுக்கு இட் வாஸ் லெஃப்ட் பிஹைண்டுன்னு தான் நினைப்பேனுங்க. இப்போ வந்து டெக்ஸ்டைலுக்கு நிறைய எம்ஃபசைஸ் கொடுத்து இந்த நேஷ்னல் ஃபைபர் பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த காதி பேஸ்டு ஹேண்ட்லூம்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டிவாக
இப்போ நிறைய நம்ம ஹேண்ட்லூம்ஸ் ஹவ் நாட் ரீச்ட் வேர்ல்டு வைட். அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்மளுடைய ஹேண்ட்லூம்ஸை எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு லெவலில் அதை ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப வரவேற்கிறேன். விச் ஐ திங்க் இஸ் கோயிங் டு கிவ் சம் பூஸ்ட் டு த டெக்ஸ்டைல் செக்டர். அப்புறம் 10,000 crores எஸ்எம்இ செக்டர்ஸ் கொடுத்தது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம இதெல்லாம் அலோகேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம சைட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஷுட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் இட்டுங்க. கடந்த ஒரு வருடமாகவே தொடர்ச்சியாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில் பங்குகளை விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு செல்வதனால் நமது ரூபாயோட மதிப்பும் குறைந்திருக்கிறது. அதனுடைய பங்குச்சந்தையினுடைய பங்குகளின் விலையும் சரிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதிகமான முதலீட்டாளர்கள், அதுவும் சிறு முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுப்பார்கள், இந்த வரி விகிதத்தை குறைத்தோ அல்லது வேறு விதமாக அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை இல்லை. அதற்கு பதிலாக இந்த எஸ்டிடி என்கிற ஒரு வரியை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த ப்ரமோட்டர்ஸ் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட், அந்த ப்ரமோட்டர்களுக்கு கூடுதல் வரியை விதித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு ஏமாற்றமானது. மூன்றாவதாக ஒரு முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உற்சாகத்துக்கு எந்தவித ஊக்கமும் இந்த நிதிநிலை அறிக்கை கொடுக்கவில்லை. மொத்தமாக அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முன்னேற்றத்துக்கு செலவு செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு தனி. பங்குச்சந்தையினுடைய குறிப்பாக மட்டும் நான் குறிப்பிடுவது, முதலீட்டாளர்களுக்கு ஊக்கமாக கொடுக்க வேண்டிய எந்த ஊக்கமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. பங்குச்சந்தையினுடைய வால்யூம் வந்து ஒரு 60% ஆஃப் த வால்யூம் வந்து டெரிவேட்டிவ் வால்யூம்ஸ். டெரிவேட்டிவ்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இந்த ட்ரேடிங் பண்ணுறது வந்து டிஸ்கரேஜ் பண்ணணுன்றது வேற ஒரு கான்செப்ட். அதாவது இது மக்கள் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறாங்க. இந்த லாஸ் அவாய்டு பண்ணணும் அப்படின்றது ஒன்று. ஆனால் அந்த லாஸ் ஸ்பெக்குலேட்டிவ் வால்யூம் குறையுதுன்னாவே பங்குச்சந்தையுடைய வால்யூம் குறையும். பங்குச்சந்தை வால்யூம் குறையும்னா உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் பிகம் டிஃபிகல்ட். வால்யூம் தான் ஒரு மார்க்கெட்டுடைய மிகப்பெரிய மூலதனம். அப்போ அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுன்றது வேறு மெத்தட் இருக்குது. பட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நான் வந்து வால்யூம் குறைக்கிறதுக்கு பதிலாக அதிகமான மறுபடியும் பண்ண போய் மறுபடியும் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்க போய் மறுபடியும் என்னுடைய காஸ்ட் அதிகமாக வழியாக குறையாது. அது ஒரு விதத்தில் ஒரு ஏமாற்றமான ஒரு. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய எம்எஸ்எம்இ தொடர்பான அறிவிப்புகளுக்கு சிஏ சார்பாக நாங்கள் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறோம். 10,000 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்இகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2,000 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக இருக்குது. மேலும் வந்து தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்படக்கூடிய கார்பன் உமிழ்வுகளை களைவதற்காக வந்து பார்த்தோம்னா 20,000 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கீடு வந்து நாங்கள் சிஏ சார்பாக முழு மனதோடு வரவேற்கிறோம். மேலும் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக சிமார்க் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப வரவேற்புக்குரிய திட்டமாக இருக்குது. காரணம் வந்து பெண் தொழில் முனைவோர் அதிகமாகும் பொழுது தான் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்படும். ஸோ இது அனைத்தையுமே வந்து நம்ம சிஏ சார்பாக வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் சிஏயில் ரொம்ப எதிர்பார்த்தது அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் எம்எஸ்எம்இகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது காப்பர் அலுமினியம் உருக்குடைய விலை உயர்வை தடுப்பதற்காகவும் இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டங்கள் அறிவிப்பாங்களா, அதுபோக மூலதன வங்கிகளில் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதங்களில் ஏதாவது ஒரு குறைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த காப்பர் மற்றும் முக்கிய மூலதன பொருட்களுக்கு ஒரு வங்கி உருவாக்கி அதன் மூலிமா எம்எஸ்எம்இகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். அந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறாது வந்து ஒரு வருத்தம் அளிக்குது. மேலும் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூருக்கு மற்ற பெருநகரங்களோடு கூட இணைக்கக்கூடிய அதிவிரைவு ரயில் திட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூருடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதி அளிப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். இதெல்லாம் கிடைக்காதது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோன்னு ஒரு ஐயா இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே கோயம்புத்தூருக்கான இன்னும் நல திட்டங்களை அறிவிப்பாங்க அப்படின்னும் எம்எஸ்எம்இகளுடைய வளர்ச்சிக்கு இந்த மூலதன வங்கி மற்றும் நிதி மேலாண்மையெல்லாம் அறிவிப்பாங்கன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஸோ பொதுவாக பார்க்கும்போது எம்எஸ்எம்இகள் வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட்டாக கருதப்படுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பொருளாதார நிதி அறிக்கை நேற்று சமர்ப்பிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபின்னு சொல்லப்படக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா
6.8% 7.2% வரைக்கும் இந்த நிதியாண்டில் இருக்குன்னு வந்து கணிச்சிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா எல்லா துறைக்குமே ஒரு சிறப்பான ஃபண்டு அலோகேஷன் பண்ணி ஒரு சிறப்பான முறையில் யங்ஸ்டர்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க, எம்எஸ்எம்இ செக்டார், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பல துறையை ஒரு விஷனாக வச்சு விக்ஷித் பாரத் 2047 அந்த விக்ஷித் பாரத் 2047 ஒரு விஷனை வச்சு இந்த பட்ஜெட் வந்து மிக சிறப்பான முறையில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ரூபாய் 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இந்த 2026க்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பல துறைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைகள், கனிம வளத்துறைகள் மற்றும் பொதுவாக பார்க்க போனோம்னா அக்ரிகல்ச்சருங்க. அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை சார்ந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மழை வந்து பட்டு போச்சுன்னா புதுசாக அவங்களுக்கு புது சாப்ளிங் வச்சு அந்த கோகனட் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணக்கூடிய எல்லா விதமான திட்டங்களும் ஒரு சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு திட்டங்க, செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்ப்ரனர், உமன் ஆண்டர்ப்ரனர்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல இதுகளை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வந்து புதுசாக ஸ்பீட் ரயில்வே சிஸ்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் தலைநகரங்கள் சென்னை, ஹைதராபாத், புனே, மும்பை, வாரணாசி, இந்த மாதிரி பல சிட்டிகளை இணைக்கக்கூடிய அதிவிரைவு ரயில்வே சர்வீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டிங்க. பொதுவாக பார்க்க போனீங்கன்னா இந்த கேன்சர் மருந்துக்கு ஒரு 7-8 வகையான மருந்துகளுக்குங்க எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்ப்ளீட்டாக 0 பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினரி காலேஜஸ் 5 யூனிவர்சிட்டிஸ் வரப்போகுதுங்க அக்ராஸ் இந்தியாங்க. இது வந்து நம்ம இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, விவசாயத்தில் ஒரு பங்கு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் முன்னேற்றத்துக்கு ஒரு சிறப்பாக அமையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்குமே 5000 கோடி ரூபா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா நம்ம பயோ ஃபார்மா அதுக்கு வந்து 10,000 கோடி ரூபா அடுத்த 5 வருஷத்தில் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கான ஏற்பாடும் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வருமான வரியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை என்ன இருக்கோ பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. தனிநபர் வருமானம் 12 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குங்க. அதில் வந்து சில பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல அது சில வரி சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எல்லா தரப்பும் யூத்து, அதாவது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் டெவலப்மெண்ட்டுங்க, புதுசாக ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஊக்குவிக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஈவன் ஃபார் டெக்ஸ்டைல் செக்டார் பார்த்திங்கன்னா மெஷினரி மாடர்னைசேஷன், இதுக்குண்டான கேபிட்டல், இதுக்குண்டான லிக்விடிட்டி, எம்எஸ்எம்இ லிக்விடிட்டி, இது எல்லாமே சிறப்பான முறையில் பண்ணியிருக்கிறாங்க. இது பொதுவாக வந்து ஒரு விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் ரொம்ப சிறப்பான முறையில் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எல்லா தரப்பினரும் நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம்.